அப்படி ₹1 பர்கர் எப்படி தராங்கன்னு பார்க்கலான்னு பர்கர் கிங்க்கு போனேன். அப்போ அவங்க எனக்கு இந்த பிராண்ட் 2018ல செஞ்ச தரமான கதையை சொன்னாங்க. பர்கர் விற்கிறதுல எப்பவுமே மெக்டானல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. இவங்களை எப்படி கீழே தள்ளலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ நம்ம பர்கரை மெக்டானல்ட்ஸ் கடைக்குள்ளே போய் செல் பண்ணா எப்படி இருக்குன்னு விளையாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஒரு லைன் வைரல் கோல்டுன்னு பர்கர் கிங்கோட மார்க்கெட்டிங் ரியலைஸ் பண்ணி ஒரு ஃபன்னான விஷயம் பண்றாங்க. பர்கர் கிங்கோட ஆப் ஓபன் பண்ணி யாரெல்லாம் பர்கர் ஆர்டர் பண்ணாலும் ₹1 அனௌன்ஸ் பண்றாங்க. பட் இதுல கேட்ச் என்னன்னா, மெக்டானல்ட்ஸ் கடைக்குள்ள போய் நீங்க ஆப் ஓபன் பண்ணி புக் பண்ணா மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிள் ஆகுன்ற மாதிரி மொபைல் ஆப்ல டெக்னாலஜி வச்சு பிளே பண்றாங்க. மெக்டானல்ட்ஸ்க்கு இதனால நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. ஆனா யாருமே எதுவும் வாங்காம இங்க ஆர்டர் பண்ண பர்கரை வெளியில போய் பர்கர் கிங்ல போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பர்கர் ₹1 வித்தா லாஸ்ட் தானேன்னு கேட்டீங்கன்னா, சிஎல்வின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. இன்னைக்கு ₹1 ஆர்டர் பண்ணி வாங்குற கஸ்டமர் அவங்க வாழ்நாள் முழுசும் எவ்வளவு டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வாய்ப்பு இருக்கோ அதுதான் சிஎல்வி. எப்படி ஜியோ ஃப்ரீயா சிம் கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி ₹1 பர்கர் வாங்கின எல்லாரும் இப்ப ஆக்சுவல் பிரைஸ் கொடுத்தும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆஃப்டர் திஸ் கேம்பெயின் பர்கர் கிங்கோட சேல்ஸ் ஆப்ல இருந்து மட்டும் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ₹1 மார்க்கெட்டிங் ஸ்டோரில இருந்து ரொனால்டோ ரிஜெக்ட் பண்ண பிராண்ட் மார்க்கெட்டிங் ஸ்டோரி வர எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்கணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணி ₹1 பர்கர் விற்க போலாமான்னு கேளுங்க.